நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து மாமரம். அது ரொம்ப யூஸ் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம கும்பம் வைக்கிறோம், நல்ல விசேஷ நாட்களில் மாவிலை தோரணம் கட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இது வந்து கருவேப்பிலை. இது பெரிய மரமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெட்டி தளைஞ்சிருச்சு பாருங்கள். இது வந்து கொய்யாக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து வாழை மரம். வாழைப்பழம் தெரியுதா? செவ்வாழையும் இருக்குது, நம்ம ரஸ்தாளி பழமும் இருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்குது செம்பருத்தி பூ, நேற்று பூத்த பூ. இந்த அதோட மொட்டு பாருங்கள். அடுத்து இது ஒரு நார்த்தங்காய் மரம். இதுவுமே இப்போ மழை இலை அதிகமாக உதிரவும் இதுவும் வந்து இப்போ வெட்டியாச்சு, அதை களைஞ்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இது பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்து பாருங்கள் கற்றாழை, தலைக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஷாம்பு, நேச்சர் ஷாம்பு. இது வந்து நந்தியாவட்டை பூ, நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக மெடிசன், அது என்னது கற்பூரவள்ளி. அடுத்து புதினாலாம் கொஞ்சம் நட்டு வச்சுருக்கு. இது வந்து என்னென்னா செம்பருத்தி பூ, ரெட் கலர் செம்பருத்தி பூ. அடுத்து இங்கே பாருங்கள் சங்குப்பூ கொடி. இதுக்குள்ளேயே வந்து மருதாணி செடி, மருதாணியை கையில் வச்சுக்கிறதுக்கு. அடுத்து முக்கியமாக முருங்கை, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்து இங்கே பாருங்கள் இந்த சாண்டல் கலர் செம்பருத்தி பூ. இதுவுமே நல்ல பூக்கு அழகாக இருக்குது. நீங்களுமே வீட்டில் தேக்கு மரம், சின்ன சின்ன பூக்களை வச்சு, செடிகளை வச்சு வளருங்க. தேங்க்யூ ஸோ மச்.